மின் தடை இல்ல. ஆனா மின்சார சப்ளை இருக்குது. புரியல. சொன்னா நம்ப மாட்டீங்க. வரலாற்றிலேயே ஸ்ரீலங்கா தான் அதிகமா பவர் யூஸ் பண்ற ஒரு கண்ட்ரியா இருக்குது. வரலாற்றிலேயே அப்டின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்த கண்ட்ரீஸும் வந்து பவர்ஸ் யூஸ் பண்றாங்க தான். மின்சாரம் அப்டிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்றாங்க தான். ஆனா ஸ்ரீலங்கா தான் அதிகமா யூஸ் பண்ணுது அப்டின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்ப வந்து ஸ்ரீலங்கா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அத பத்தி பேச தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னாக்கா, ஆரம்பத்தில நெருப்பையும், தண்ணீயையும் வச்சு தான் மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி, ஸ்ரீலங்கன் மக்களுக்கு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வரலாற்றிலேயே நம்ம தான் வந்து அதிகமா வந்து மின்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு தான் சொன்னாங்க. இப்ப அவங்க வந்து இதுக்கு ஒரு தீர்வா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து ரொம்ப வெயில் காலத்தில வந்து தண்ணி இருக்காது. அந்த நேரம் வந்து மின்சாரம் சப்ளை வந்து குடுக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே குடுக்கணும். ஸோ அந்த மாரி நேரத்தில நாம வந்து பவர் கட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் நெறையவே வரும். ஸோ அதுக்காக வந்து நாங்க வந்து ஒரு ஏரியாவுக்கு குடுப்போம். மத்த ஏரியாவுக்கு குடுக்க மாட்டோம். ஸோ இந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ இன்னைக்கு ஸ்ரீலங்காவுல இருக்கிற இந்த வெப்பநிலையில வேற விதத்துல மின்சாரத்த உற்பத்தி பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல நெருப்பையும், தண்ணியையும் மட்டும் வச்சு மின்சாரத்த உற்பத்தி பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, சூரிய வெளிச்சத்தையும் நேச்சுரல் சூரிய வெளிச்சத்தையும், காத்தையும் யூஸ் பண்ணி அது மூலமாவும் கரண்ட்ட உற்பத்தி பண்ணி ஸ்ரீலங்காவுக்கு குடுக்கக்கூடிய ஒரு திட்டத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி ஸ்ரீலங்காவுக்குள்ள இருக்குது. 1, 2 இடத்துங்கள்ல இருக்குது. வெளிநாடுகள்ல அதிகமாவே இருக்குது. சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய வெளிச்சம் மூலம் கரண்ட் சப்ளை பண்றது, கரண்ட் எடுக்கிறது. ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவுக்குள்ள ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனா பெரிய அளவுக்கு இருக்கல. ஆனா இப்போ வந்து பெரிய அளவுக்கு இருக்கும். அதாவது நாங்க உற்பத்தி பண்ணி, நாங்க வந்து இப்போ நம்மளுக்கு நார்மலி வந்துட்டு இருக்குது கரண்ட்டு. அதே லைன்ல இந்த கரண்ட்டையும் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து காத்து மூலமாவும் கரண்ட் வந்து சப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மழையோ, வெயிலோ எது நடந்தாலுமே கரண்ட் அப்படிங்கிற அந்த கரண்ட் சப்ளை வந்து எந்த ஒரு தடையுமே இல்லாம கண்டிப்பா ஸ்ரீலங்கன் மக்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதான் இத வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடியே வெளிநாடுகள்ல வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து இந்த தண்ணியையும், நெருப்பையும் மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து காத்து, சூரிய வெளிச்சம், சோலார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாத்தையுமே நம்பி தான் அவங்க வந்து இருப்பாங்க. எல்லாத்துக்குமே தயாரா இருப்பாங்க. ஸ்ரீலங்கன் வந்து ரொம்ப டிலே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.